செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து இட் கவர்ன்ஸ் த பிளட் இன் ஆர் பாடி. ஒரு மனிதனுக்கு ரத்தத்தினால் வரக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறது செவ்வாயை வைத்து சொல்லணும். அப்ப இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசப்படுற வியாதி கேன்சர். ஒரு வீட்டுல ஒரு 10 வீடு எடுத்துட்டீங்கன்னா குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு. அப்போ இந்த கேன்சர் வியாதிக்கு எந்த கிரகம் ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் ராகு, இது ரெண்டும். அப்ப அந்த காம்பினேஷன் எங்க இருக்கு, அது வந்து எந்த காலகட்டத்துல எந்த வயதுல அவங்கள அஃபெக்ட் பண்ணுங்கிறது இருக்கு. அதனால ரோகம், ஒரு மனிதனுடைய வியாதியை கிரகங்களால் சொல்ல முடியும். அந்த வியாதி தீருமா அல்லது அது தீராத வியாதியா அப்படிங்கிறதையும் சொல்லப்படுறதுதான். அப்ப இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் நான் சிம்பிளா சொல்றேன் என்னென்ன வியாதிகள் வரலாம் அப்படின்னு. இப்ப சூரியன் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி ஜுரம் வருதுல்ல, அது வந்து சூரியனால் வரக்கூடியது. ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை பற்றி சொல்றதுதான் சூரியன். அப்போ அவங்க ஜாதகத்துல வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ இல்ல சூரியன் சம்பந்தப்பட்டு இன்னொரு கிரகம் சேர்ந்திருக்கும் போதோ அவங்களுக்கு உடம்பில் வந்து ஏற்படுகிற உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் வரும். அது அல்சரா இருக்கலாம், வயிற்றுல அல்சரா இருக்கலாம். அப்ப இந்த அல்சருங்கிறது கேன்சரா மாறலாம். சில பேருக்கு இது குணப்படுத்தக்கூடியதா இருக்கும், சில பேருக்கு குணப்படுத்த முடியாதா இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மற்ற கிரகங்களை வச்சுதான். ஸோ நீங்க வந்து சூரியன் எடுத்துனா இவங்களுக்கு இது வரும்னு சொல்ல முடியாது. அது வருமா வராதாங்கிறது அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்றதுதான். அப்ப சூரியன் எடுத்துட்டோம்னா உஷ்ணத்தினால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். சந்திரன் வந்து மனத்தினால ஏற்படக்கூடியது. இப்போ சைக்கியாட்ரிக்கா போறது, மனவியாதி ஏற்படுறது, ஒருத்தங்களுக்கு வந்து இந்த சித்தபிரம பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றது. இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நைட்ல யாரோ காதுல பேசுறாங்க, ஹாலுசினேஷன், அந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் சந்திரனால் வரக்கூடியது. இது வந்து பெண்களை எப்படி பாதிக்கும், ஆண்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது செவ்வாய் எடுத்துட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை ஆளக்கூடியது செவ்வாய். ஸோ லேடிஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இவங்களுக்கு இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வர்றது, இதெல்லாம் செவ்வாயை வைத்து சொல்றது. அடுத்தது புதன் எடுத்துட்டீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஐக்யூ ஆஃப் அ பர்சன், புத்தி கூர்மையை சொல்றது புதன். இப்ப சில குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரே சப்ஜெக்ட் படிப்பாங்க, சில குழந்தைங்க சட்டுன்னு கிராஸ் பண்ணிப்பாங்க, சில பேருக்கு இது இல்ல மாறும். ஸோ அந்த கிராஸ்பிங் பவர் எப்படி அப்படிங்கிறதும் ஒரு கம்யூனிகேஷன் எப்படி அப்படிங்கிறதும் புதனை வைத்து சொல்றது. அடுத்தது குரு, வியாழன் எடுத்துட்டீங்கன்னா குரு வந்து ஒரு பிரதான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். அப்ப உடம்புல ஹெல்த் வைஸ், அப்ப உடம்புல வந்து குரு வந்து எந்த பகுதியை ஆள்றார் அப்படின்னு சொன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வலது பக்கம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. இத வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா லிவர் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து குரு கிரகம்.